Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing William Faulkner's Nobel Prize acceptance speech. அந்த நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்ல வில்லியம் ஃபாக்னர் ரொம்ப தெளிவா சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ரைட்டருடைய மெயின் எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, he should look into the human spirit. அந்த ஹியூமன் ஸ்பிரிட்டுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறார். இப்போ இன்னைக்கு உலகம் என்ன ஆகுது, எந்திரமயமாக ஆகி இருக்கிறது. அதே நேரத்தில் பணத்தை மையப்படுத்தி இருக்கிறது. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு எதிராக சண்டையிடுகிறது. ஒரு நாட்டுக்குள்ளேயே பிரிவினைவாதங்கள் இருக்கு. அந்த பிரிவினைவாதத்தினால இந்த ஹியூமன் ஸ்பிரிட் என்ன பண்ணுது அப்படின்னா வெகுவாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு பய கவ்விய நிலையில் இருக்கிறது. என்ன பயம் அப்படின்னா, நாம் அழிக்கப்படுவோமோ, எப்ப நம்ம அழிக்கப்படுவோம் அப்படின்னு அந்த பயம் போக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை அப்படின்னா, ஒரு எழுத்தாளருடைய வேலை. அப்ப ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனித ஆன்மாவினுடைய போராட்டங்களை என்ன பண்ணணும், உள்வாங்கி அந்த போராட்ட நிலையில், அந்த பதட்டமான நிலையிலிருந்து அந்த ஆன்மாவிற்கு அமைதியை கொடுக்கும்படியாக என்ன பண்ணும், அவர்கள் புத்தகங்கள் இயற்ற வேண்டும், கவிதைகள் இயற்ற வேண்டும், கட்டுரைகள் இயற்ற வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தற்கால எழுத்தாளர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய சமகால எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்க, இந்த வேலையை செய்யவில்லை. ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய, ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய, ஆன்மாவை ஆற்றுப்படுத்தக்கூடிய வேலையை செய்யாம ஆன்மாவை பதட்ட நிலையில் வைத்திருக்கக்கூடிய என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கியங்களையே அவர்கள் படைத்து இருக்கிறார்கள். இதை பண்றது தப்பு அப்படின்னு கண்டெம்பரரி ரைட்டர்ஸுக்கு என்ன பண்றாரு, ஒரு சாட்டையடி கொடுக்குறாரு, ஒரு சவுக்கடி கொடுக்குறாரு, சப்பு சப்புன்னு போடுற அளவுக்கு சொல்றாரு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஆன்மாவை ஏன் பதட்ட நிலையிலே வச்சிருக்கிற மாதிரி இலக்கியங்கள் எழுதுறீங்க, அந்த மனித ஆன்மாவை அதனுடைய போராட்ட நிலையிலிருந்து மீட்டு எடுத்து அதற்கு அமைதியை கொடுக்கிற மாதிரி நல்ல இலக்கியங்களை எழுதுங்க. புரியுதா டீச்சர்ஸ்? இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, ஒரு எழுத்தாளருக்கு முன்பு இருக்கக்கூடிய முக்கியமான பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆன்மாவை என்ன பண்ணணும், என்கேஜ் பண்ணணும். he has to engage the spirit. and அந்த ஸ்பிரிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இமோஷனல் கான்ஃப்ளிக்ட் இருக்கு, நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அந்த இமோஷனல் கான்ஃப்ளிக்ட், ஸ்பிரிச்சுவல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ரெசல்யூஷன் கொடுக்க வேண்டியது, ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது, ஒரு கவுன்சில் கொடுக்க வேண்டியதுதான் ஒரு எழுத்தாளருடைய வேலை. அப்படி அந்த வேலையை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த ஆன்மாவிற்கு அமைதியை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஆன்மாவிற்கு தேவையானது என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்சல் ட்ரூத், உலகளாவிய உண்மை. அந்த உலகளாவிய உண்மை எதை மையப்படுத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகளாவிய உண்மை என்பது ஒரு நல்ல குட் குவாலிட்டிஸை மையப்படுத்தியது, நல்ல பண்பு நலன்களை மையப்படுத்தியது. எது அப்படின்னா, யூனிவர்சல் ட்ரூத் ஆஃப் த ஹார்ட். அந்த ஹார்ட்டை மையப்படுத்திய ஒரு சில நன்மதிப்பீடுகள் இருக்கு. அந்த மதிப்பீடுகளை நம்ம என்ன பண்ணணும், உள்வாங்கி நமது எழுத்துகளில் பிரதிபலிக்க வேண்டும். என்ன சார்? அன்பு, ஆன்மாவிற்கு அமைதி தரக்கூடியது அன்பு. அப்ப நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் அன்பை பரப்புவதாக இருக்க வேண்டும். ஆனர், ஆனர்னா என்ன? HONOUR. ஆனர்னா என்ன டீச்சர்ஸ்? ஆனர் தமிழ் மரியாதை, மரியாதை, சுயமரியாதை. அப்ப ஒரு மனிதனுடைய சுயமரியாதை எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நாம் இலக்கியம் எழுத வேண்டும். அடுத்தது கம்பேஷன், பரிவு. எல்லாரும் கஷ்டப்படும் போது அதை பார்த்து இறங்கக்கூடிய குணநலம். இதை நாம் மக்களின் மத்தியில் அங்கமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே நேரத்தில் மற்ற மக்களுக்காக நாம் என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதே நேரத்தில் நமக்கு எதுவும் இருக்கணும், கர்வம் இல்லை, pride. what is pride? பெருமை. நாம் ஒரு சில நல்ல விஷயங்களை நினைத்து பெருமைப்பட வேண்டும். இதை பற்றி நாம் என்ன பண்ணணும், அதிகமாக இலக்கியங்கள் எழுத வேண்டும். ஆனா நம்ம இதற்கு எதிராக இருக்கக்கூடிய தீயதான பண்பு நலன்களையே மையப்படுத்தி நாம் என்ன பண்றோம், இலக்கியம் எழுதி கொண்டிருக்கிறோம். அதை தான் இவர் என்ன பண்றார், வன்மையாக கண்டிக்கிறார். Is information clear, teachers?
நம்ம வந்து மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கோம். ஹார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட்டுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ, ஹார்ட்டுக்குடைய ப்ராப்ளத்துக்கு எதெல்லாம் மருந்து போடுவதாக இருக்கின்றனவோ அந்த மதிப்பீடுகளை நாம் என்ன பண்ணோம், இலக்கியத்தில் அதிகமாக சேர்த்து எழுத வேண்டும். ஏன் அப்ப எது கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஃபிமரல் ரைட்டிங் கூடாது அப்படிங்கிறார். எஃபிமரல் அப்படின்னா ரைட்டிங் தட் இஸ் டெம்பரரி ஆர் ஷார்ட் லிவ். ஏன் ஒரு சிறிது நேரம் வந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து நம்ம அதிகமா எழுதக்கூடாது. ஒரு லாங்கா எவர்லாஸ்டிங் ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அந்த யூனிவர்சல் ட்ரூத் ஆஃப் த ஹார்ட்டை பற்றியே நாம் இலக்கியம் எழுத வேண்டும். சரி, அப்ப ஏன் சார் இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப சொல்றாரு அப்படின்னா, வில்லியம் ஃபாக்னர் இலக்கியம் எழுதிய காலத்தில் அவருடைய சமகாலத்தவர்கள் என்ன பண்ணாங்க, இலக்கியம் எழுதினார்கள். அந்த இலக்கியங்களில் 2 முக்கியமான குவாலிட்டி இல்லாமல் போனது. எது முக்கியமா இல்லாமல் எதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணல, அந்த இரக்கம் என்பதை ஹைலைட் பண்ணல. அதே நேரத்தில் கம்பேஷன், பரிவு என்பதை அவங்க முன்னிலைப்படுத்தவில்லை. ஏன் அப்ப அவங்களுடைய ரைட்டிங் எல்லாமே இன்டெலெக்சுவலா இருந்தது, அதுல இமோஷனல் டெப்த் இல்லை. அதனால நம்ம இன்டெலெக்சுவலா எழுதுறது அப்படிங்கிறது ஓகே தான் சார், பட் இந்த இமோஷனல் டச் நம்முடைய இலக்கியங்களில் இருக்க வேண்டும். ஏன் நம்ம பிசிக்கல் அந்த அவுட்டர் பிசிக் அதுல இருந்து வரக்கூடிய பிளஷரை பத்தி தான் எழுதுறோம். இந்த ஆன்மாவுக்கு பிளஷர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எழுதுவதில்லை. அதை நாம் எழுதியே தீர வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு மாடர்ன் ரைட்டர்ஸ் இல்ல சார், நாங்க வந்து மனுஷனுடைய கஷ்டத்தை பத்தி எழுதுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மனுஷனுடைய கஷ்டத்தை பத்தி எழுதுறீங்க, ஆனா அதை எப்படி எழுதுறீங்க, பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் எழுதுறீங்க. அப்படி எழுதக்கூடாது. அதுல ஒரு ஹியூமன் டச் இருக்கிறோம், ஒரு மனிதம் தாங்கிய ஒரு அணுகுமுறை இருக்கணும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுடைய இலக்கியங்கள் என்ன மாதிரி இலக்கியங்களா இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லிட்ரேச்சரா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது 10ல் 1 10ல் இதுவும் 1 அப்படின்னு மாறிடும். சரி, அடுத்தது பாருங்க, இந்த மாடர்ன் ரைட்டிங்ஸை எவ்வளவு தூரம் அடி சாத்துன்னு சாத்துறாரு பாருங்க. ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ரைட்டிங்ஸ் எதை டச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கிளான்ஸை டச் பண்ற மாதிரி இருக்கு. கிளான்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ், கிளாண்டுலார் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்ல? கிளான்ஸ் நம்முடைய சுரப்பிகள், நம்ம உடல்ல நிறைய சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள் மூலியமாக நமக்கு ஒரு சில எக்ஸைட்மெண்ட் வரும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய இலக்கியம் வந்து அந்த சுரப்பிகளை தூண்டுவதாகவே இருக்கின்றன. இந்த சுரப்பிகளை தூண்டுவது வந்து இந்த உடல் சார்ந்த இச்சைகளை தூண்டி எழுப்புவதாக மட்டுமே இருக்கிறது. இந்த ஆன்மாவின் பிரச்சனையை தூண்டுவதாக இல்லை. அப்படி எழுதக்கூடாது தம்பிகளா தங்கைகளா. நம்ம என்ன பண்ணணும், இந்த உடல் சார்ந்த இச்சைகள் இன்பங்களை பற்றி எழுதுவதை காட்டிலும் ஆன்மாவை சார்ந்த அந்த ஆன்மாவின் பிரச்சனையை, அந்த இதயத்தினுடைய பிரச்சனையை, அதுக்கு தீர்வு காணும் விதமாக இலக்கியங்கள் எழுத வேண்டும். என்னுடைய இலக்கியங்கள் அப்படிப்பட்டதாக இருந்தது, அதனால எனக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களும் பிரைஸ் வாங்கணும்னா அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு மறைமுகமா சொல்லிட்டார். சரைமுகமா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த உலகம் அழிந்துவிடும் என்பதை அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நான் அறவே எதிர்க்கிறேன். இந்த உலகம் அழியவே அழியாது, அவ்வளவு சீக்கிரம் இந்த மனித இனத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஏன், இந்த மனித இனத்திடம் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு அப்படின்னா, என்னதான் அடி வாங்கினாலும் அதையே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு குவாலிட்டி. இட் இஸ் கால்ட் த குவாலிட்டி ஆஃப் என்டியூரன்ஸ். இட் இஸ் கால்ட் த குவாலிட்டி ஆஃப் என்டியூரன்ஸ். அப்ப என்ன சொல்றாரு, இந்த மனித இனம் அழியக்கூடிய இனம் அல்ல, இது ஒரு இம்மார்டல் இனம், அழிவுறாத ஒரு இனம். ஏன், இந்த மனிதன் என்ற அந்த உடலின் உள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறது. இந்த ஆன்மாவை மையப்படுத்தியதான மதிப்பீடுகள் நிறைய இருக்கிறது. அந்த மதிப்பீடுகளை இலக்கியங்கள் தாங்கி செல்வதனால் என்ன பண்ணோம், அந்த மனிதம் அந்த இலக்கியங்கள் வாசிக்கும் போது அந்த ஆன்மாவினுடைய சக்தி அதிகரிக்கும் பொழுது அந்த ஆன்மா என்ன ஆகுது, என்ன அடி அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு அதற்கு சக்தி வருகிறது.
அதனால இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் அழியாது அப்படிங்கிறார். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப என்ன சொல்றாரு, இந்த ஹியூமன் சோல் இருக்கு இல்லையா, இந்த ஹியூமன் சோல் இஸ் தட் விச் மேக்ஸ் ஹியூமன் பீயிங் இம்மார்டல். பாடி இஸ் மார்டல். இந்த உடல் வந்து அழிஞ்சிரும், உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா வந்து அழிவற்றது. அப்ப நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே இந்த ஆன்மாவுக்கு என்ன பண்ணணும், எம்பத்தி என்பதை சொல்லிக் கொடுப்பதாக இருக்க வேண்டும். எம்பத்தி அப்படின்னா கஷ்டப்படுறான் அப்படின்னா அந்த கஷ்டப்படுவன் இருக்கான் இல்லையா, அவன் கஷ்டத்தை பார்த்து அச்சச்சோன்னு சொல்ற அளவு சிம்பத்தி, அந்த கஷ்டப்படுவதை நாமும் அனுபவித்து அதிலிருந்து அவனை மீட்டு எடுக்க முயற்சி எடுப்போம் இல்லையா, தட் இஸ் கால் எம்பத்தி. அந்த எம்பத்தி என்ற வர்ச்சுவையும் செல்ஃப்லெஸ்னஸ் என்ற அந்த வர்ச்சுவையும் சொல்லிக் கொடுப்பதாக நமது இலக்கியம் இருக்க வேண்டும். அப்ப ஒரு நல்ல எழுத்தாளனுடைய கடமை என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு, மனித இனத்திற்கு என்டியூரன்ஸை சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு இலக்கியங்கள் படைக்க வேண்டும். எதை பத்தி இலக்கியம் அப்படின்னா, லவ்வை பத்தி இலக்கியம், சாக்ரிஃபைஸை பத்தி இலக்கியம், அதே நேரத்தில் ஆனரை பத்தி இலக்கியம், டிக்னிட்டியை பத்தி இலக்கியம். அப்ப ஒரு மனிதனுடைய ஆன்மாவை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டியது எது? ஒரு இலக்கியம். அந்த மாதிரி இலக்கியம் தான் சார் நம்ம எழுதணும். நம்ம என்ன பண்ணணும், இன்று நம்ம எழுதக்கூடிய இலக்கியங்கள் மனிதர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? கரேஜ் சொல்லிக் கொடுக்கணும். கரேஜ்னா என்ன? தைரியம். தைரியம். அதே நேரத்துல எதிர்நோக்கை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்துல பரிவு உள்ளத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கம்பேஷன், பரிவு, ஏழைகளை கண்டு இறங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு குண அதிசயம் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தோம்னா நம்ம மனிதத்தை வார்த்து எடுக்கிறோம். அப்ப இந்த ஸ்பீச்ச லாஸ்ட் பார்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு உலகத்தில், இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான உலகத்தில் எது ரொம்ப பெருசு அப்படின்னா, ஒரு எழுத்தாளனுடைய அந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ஸ்னா ஒரு எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த எழுத்துகள் யாரின் சார்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நலிந்தோரின் சார்பாக இந்த எழுத்தாளனுடைய வாய்ஸ் இருக்கணும். மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களை அப்படியே துல்லியமாக படமிட்டு காட்டுவதாக ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கள் இருக்க வேண்டும். விடுதலையை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன பண்ணும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக, ஒரு சப்போர்ட் கொடுக்குவதாக ஒரு மனிதனுடைய எழுத்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது no one can stop you from becoming a ஒரு நோபல் பிரைஸ் லாரியட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீச்சை அவர் முடிகிறார். அவ்வளவுதான் டீச்சர்ஸ், நம்ம இந்த டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா?